அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி சுவைஞர்களே, தமிழ் வணக்கம். அன்பு நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று மீண்டும் திரிகடுகம் 53 நாம் இருக்கிறோம். இன்று நிறைவான பகுதி, 3ஆம் பகுதியை பார்க்கின்றோம். நாம் அறிந்திருக்கின்றோம், பார்வையற்ற ஒருவருக்கு தன் அழகு மனைவியின் அழகு தெரியாது. கல்வி அறிவு இல்லாத ஒருவருக்கு கதழ்ந்துரைவதற்கு தெரியாது, அதாவது விரைந்து பேசுவதற்கு தெரியாது. அதை போன்றுதான் இன்று நாம் பார்க்கின்ற அந்த செய்தி, இசை ஞானம் இசை அறிவு இல்லாத ஒருவருக்கு யாழின் இசைத்தன்மை புரியாது. இன்று நாம் இந்த செய்விளை படிக்கிறோம். தெரியாதவை குருடன் மனையாள் அழகும், இருள் தீர் கற்றறிவு இல்லான் கதழ்ந்துரையும், பற்றிய பண்ணின் தெரியாதான் யாத் கேட்பும், இம்மூன்றும் எண்ணின் தெரியா பொருள். திரிகடுகம் 53. இன்று 3ஆம் கருத்து, அது இசையின் ஞானம் இல்லாத ஒருவருக்கு யாழின் இசை எப்படி புரியும்? அதனுடைய இனிமைத்தன்மை புரியாது. வள்ளுவர் ஒரு குறளை இவ்வாறு பதிவு செய்கிறார். மழலை சொல் அது மேன்மையானது என்பதை உணர்த்துவதற்காக, குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தம் பிள்ளைகளுடைய மழலை சொல்லை கேட்டு அறியாதவர், கேட்டு இன்புறாதவர், அவருக்குத்தான் எது இசையாக இனிமையாக தெரியுமாம்? அந்த புல்லாங்குழல், அந்த யாழ், இவற்றினுடைய அந்த இசை அப்பா எவ்வளோ சிறப்பாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்வார்களாம். ஆனால் அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளின் மழலை சொல்லை கேட்டால் அவையெல்லாம் அதன் பிறகுதான், முதல்ல மழலை சொல்லுதான் என்று அவர்கள் சொல்வார்களாம். இங்கு இந்த செய்யுள் வலியுறுத்துவது, இசை ஞானமே இல்லாதவர்கள் யாழின் இசையையோ புல்லாங்குழல் இசையையோ எப்படி அவர்கள் அறிந்து மகிழ்வார்கள்? ஒரு காலத்தில் ஒரு பாட்டு வந்துச்சுது, அது அந்த கதாநாயகர்களுக்கான முதல் படம் நினைக்கிறேன். அதில் எப்படின்னா, அந்த பாட்டின் இடையில் ஒரு வசனம் வரும், அதுக்கெல்லாம் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஞானம் வேணும் ஹோய்யா. ஞானமா? அது நம்ம ஞானப்பிரகாசமாச்சே. டே ஞானப்பிரகாசம், உன்னை கூப்பிடுறாங்கடா வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு வரும், பார்த்துக்கிடுங்க. இப்படி அந்த இசை ஞானம் அது இருந்தால்தான் இங்கு அந்த இசையை சுவைப்பதற்கு கூட, சுவைத்து மகிழ்வதற்கு கூட தெரியும் என்கின்ற ஒரு செய்தி இங்கு இடம்பெறுகிறது. அப்படின்றால் என்ன? இங்கு நாம் ஒவ்வொன்றிலுமே சிறிது அளவாவது அதை சுவைப்பதற்கு நாம் தகுதியற்றவர்களாக போய்விடாமல் இருப்பதற்கு அவற்றையெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய தன்மை தெரியும். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பாங்க, தெரியல. அதனுடைய உண்மை பொருளை நாம் ஆய்ந்து பார்க்கலாம். நாம் இங்கு புரிந்து கொள்ளாத, இசையை அறிந்து உணராத கழுதைகள் போன்று நாம் இருந்து விடக்கூடாது. நாம் மாந்தர்கள், கழுதைகள் கழுதைகளாக இருக்கட்டும், அதில் ஒன்றும் தாழ்வில்லை. ஆக இந்த வகையில் நம்முடைய அந்த இசைத்தன்மை அது உயர்ந்து நிற்க வேண்டும். அதை சுவைப்பதற்கு இங்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். ஒரு பழமொழி அடிக்கடி சொல்லப்படும். அது என்னவென்றால், ரோமை நகர் எரிந்து கொண்டிருந்த நேரத்தில் நீரோ மன்னன் யாழ் வாசித்து கொண்டிருந்தானாம் என்று. அப்படின்னா பொருள் என்ன? அங்கு ரோமை நகர், தன் ஆட்சிக்கு உட்பட்ட அந்த நகர், அந்த நகரிலே அங்கு பல வகையான துன்பங்கள், சிக்கல்கள், அது எரிந்து கொண்டிருக்கின்ற அளவுக்கு போய்கொண்டிருக்கிற அந்த சூழல், அந்த நேரத்திலே அதை ஒரு பொருட்டாக கூட எண்ணாமல் இங்கு யாழை இசைத்து கொண்டிருக்கிறான், மீட்டி கொண்டிருக்கிறான் என்பதான அந்த செய்தி. பொருள் என்ன? அதாவது உரியவற்றை உரிய நேரத்தில் செய்ய வேண்டும், உரிய நேரத்தில் தான் செய்ய வேண்டும். எதையும் எங்கேயும் எப்படியும் என்கிற அந்த தாராளமயத்தன்மையுடன் எதையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது என்கின்ற அந்த செய்தியை இங்கு நாம் உள்ளத்தில் பதித்து கொள்ள வேண்டும். இன்று நாம் பார்க்கின்ற ஒரு தனித்தமிழ் சொல், அது பண். பண் பண் என்றால் என்ன? பா டன் நகரம் பண். பண் என்றால் இசை. இசை தான். பண்ணென்னாம் பாடற்கியை வென்றேல் என்று வள்ளுவர் கேட்கிறாரே. ஆக பண் என்பது இசை. இந்த இசையோடு இன்னும் 2 பொருட்கள் இருக்கின்றன. இசை என்றால் அது இசை, நாம் கேட்கின்ற சுவைக்கின்ற அந்த பண் என்றும் பொருள். அதோடு இசை என்பது இசைவு தெரிவித்தல். இசைவு, நான் இசைவு தருகிறேன், இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஏற்பிசைவு தருகிறேன் என்கின்ற அந்த சொல். இன்னொன்று அது இசை, இசைவு,
அதோடு இசை என்பது புகழ் என்னும் பொருள் உண்டு. வசையொழிய வாழ்வாரே வாழ்வார், இசையொழிய வாழ்வார் வாழாதவர். ஆக புகழ் ஒழிந்து வாழக்கூடாது. ஆனால் வசை, இசைக்கு எதிரான அந்த வசை என்கின்ற அந்த செய்திகளெல்லாம் இங்கே இருக்கின்றன. இங்கே அடிப்படையான செய்தி என்ன? நாம் இங்கு பலவற்றையும் தெரிந்திருக்க வேண்டும், பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். ஆக தெரியாதவர்களாக இருக்கக்கூடாது. இங்கே ஒரு மாந்தரின் அழகு தெரியாத பார்வையற்றவராக நாம் இருந்துவிடக்கூடாது. அதை போன்று இங்கு நாம் கல்வி அறிவு அற்றவராகவும் இங்கு நாம் இருந்துவிடக்கூடாது. எனவே நாம் இயல்பாக கதழ்ந்துரையாட வேண்டும், விரைவாக நன்றாக பேசுவதற்குரிய ஆளாக இருக்க வேண்டும். அதோடு இங்கே நாம் இசையை அறிந்தவர்களாக, அதை பாராட்டுகிறவர்களாக, சுவைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அந்த இசையோடு புகழோடு வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மையே நாம் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இத்தகைய இந்த செய்திகளோடு நாம் கடவுளுக்கு திருவிழமானால் மீண்டும் நாளை திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.